எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உண்மையில் இறைவனின் ஆசீர்வாதம் என்பது என்ன? நம்ம சொல்றோம்ல, இறைவன் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன, ரியலா என்ன பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நேற்று எங்க ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷனுக்கு எடுத்தோம். அப்போ ஒரு ஆத்மா கொடுத்த பதில் என்னன்னா, உலகமே இறைவனை தேடிட்டு இருக்கு, நமக்கு மட்டும் இறைவனுடைய நேரடி தொடர்பு கிடைச்சிருக்கு, இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ண முடியுது, இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன கேள்விக்கு, இவங்க சொன்ன பதிலுக்கு எப்படி அது புரிஞ்சுக்கணும்னா, யாரெல்லாம் 63 ஜென்மம் பக்தி செய்திருக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து ராஜயோகத்தில் ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த முயற்சி எடுத்திருக்காங்க, 63 ஜென்மம் பக்தி பண்ணியிருக்காங்க, அதனால இந்த சிஸ்டம்குள்ளே வந்துட்டாங்க. இதை நம்ம ஆசீர்வாதம்னு எடுத்துக்க முடியாது. முயற்சி பண்ணீங்க, பாஸ் ஆனீங்க, அப்படி எடுத்துக்கலாம். வேறொரு ஆத்மா அவர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜயோகத்தில் நினைவு பண்ணும்போது நமக்கு அதீந்திரிய சுகம் அப்படின்னு ஒரு சுகம் கிடைக்குது, இந்த சுகம் தான் இறைவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த ஆத்மா சொன்னார். ஆக்சுவலா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. நீங்க அமிர்த வெளியிலேருந்து அப்பா அன்பா நினைவு பண்றீங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நினைவு பண்றீங்கன்னா, நினைவு பண்ணும்போது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எனக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நான் உங்களை பார்க்கவும் முடியும், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட பேசுவீங்க, அதை நான் கேட்பேன். இப்படி 2 பேருக்குள்ள டைலாக் சாதாரணமாக நடக்கும். அப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் பேசுறது நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன். அப்போ நம்ம 2 பேருக்கு மியூச்சுவலாக ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஆனால் இந்த நினைவுனால பண்ணும்போது வந்து நம்ம இறைவனுக்கு நினைவுனால தான் பேசுகிறோம், எண்ணங்களால தான் பேசுகிறோம். அதை அவர் கேட்ச் பண்ணிட்டாரா, அவர் என்ன சொன்னார், நமக்கு என்ன புரிஞ்சுது, இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் அதீந்திரிய சுகம்னு ஒன்று கொடுக்குறாரு. அது ஆத்மாடைய கூட ஒரு பரவச நிலை. அப்படின்னா என்ன, நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அது இறைவனுக்கும் கிடச்சிருக்கு, அவருக்கும் சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறாரு, அதுதான் அதீந்திரிய சுகம். இதை தான் ஒரு பக்தியில் என்ன பண்ணாருன்னா, சாட்சாத்காரம், காட்சி கொடுப்பார். யாராவது ஒரு முருக பக்தர்னு வச்சுக்காங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் பல வருஷமாக முருகனை கும்பிட்டுட்டே இருந்தாலும் அவருக்கு முருகனோட காட்சி கிடைக்கும், கனவுல கிடைக்கும். சரியா? அது மாதிரி எந்த சாமி கும்பிட்டாலும், நீங்கள் அல்லாவை கும்பிட்டீங்கன்னா அல்லாவோட காட்சி கிடைக்கும், இயேசுவை கும்பிட்டீங்கன்னா இயேசுவோட காட்சி கிடைக்கும். ஸோ எல்லா காட்சி கொடுக்குறது பரமாத்மா தான், இறைவன் தான். அவருடைய இயற்பெயர் சிவன் தான். உலகம் அவர் அல்லா ஜஹா காடுன்னு சொல்லுது. நீங்கள் எப்படி கும்பிட்றீங்களோ அப்படி நான் உங்களுக்கு காட்சி தரேன்னு இறைவன் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற எஃபர்ட்டுக்கு கிடைச்ச ஒரு இது, அவ்வளோதான். அதிகமாக ராஜயோகம் பண்ணீங்கன்னா, நினைவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்கும். பக்தியில் நீங்கள் இறைவனை கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ ஆசீர்வாதம்னா என்ன, இறைவன் பண்ணுற ஆசீர்வாதம் என்ன? இப்போ நம்ம உலகத்தில் மக்கள் பண்ணுற ஆசீர்வாதம் பார்ப்போமே. இப்போ வயசில் பெரியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணும்போது ஆயுஷ்மான் பவ இப்படி கைகளை காமிச்சு பண்ணுவாங்க. அப்படின்னா ஆயுஷ்மான் பவனா நீண்ட ஆயுள் வாழணும்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நல்ல மார்க் எடுக்கணும்னா உடனே நீ நல்ல மார்க் எடுப்பப்பா அப்படின்னு. அப்போது இந்த கைகளை வச்சு இப்படி கை காட்டுவாங்க, கரெக்டாக? அப்போ அது அவங்களோட குட் விஷஸை கொடுக்குறாங்க, பெரியவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஆசீர்வாதம். ஸோ பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, உலகத்தில் இப்படி மக்கள் இப்படி கை காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி என்னால் பண்ணவே முடியாது, ஏன்னா எனக்கு உடல் கிடையாது. கரெக்டாக? அவர் வந்து ஜோதி சுரூபமாக இருக்கார், ஒளி புள்ளியாக இருக்கார், அவர் இருக்கிறது சாந்தி தாமத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மனிதர்கள் காட்டுற மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? இப்போ பரமாத்மா சொல்கிறார், தன்னுடைய ஆசீர்வாதன்றது என்ன அப்படின்றதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேலஞ்சு ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேலஞ்சுக்கு உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில், அதுதான் நான் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடியாப்ப சிக்கல்னு சொல்கிறோம்ல, இதுக்கு சொல்யூஷனே கிடையாதுடா சாமின்னு நினைக்கிற இடத்துல கூட உங்களுக்கு நான் மேஜிக்கலாக சொல்யூஷன் கொடுப்பேன், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். நான் மறைமுகமாக தான் பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் என்னை பார்க்கவே முடியாது, நான் சாந்தி தாமத்தில் தான் இருக்கேன், ஒளி புள்ளியாக தான் இருக்கேன். நம்ம ஆத்மாவே நம்மளால் பார்க்க முடியும். கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம முகம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இந்த பஞ்சதத்துவம் உடலை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆத்மாவை நம்மளாலே பார்க்க முடியும். அப்படி எப்படி பரமாத்மாவை பார்ப்பீங்க? ஒரு ஜோதி சுரூபமாக தான் இருக்கார். அப்போ அவர் கொடுக்குற உதவி இருக்குல்ல, அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி சொன்னார். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இறைவன் கொடுக்குற ஆசீர்வாதன்றது நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். என் வாழ்க்கையில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு 3 மாதம் இருக்கும்.
நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் எதுக்கு பார்க்குறேன்னா, நம்ம எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு வீடியோ போடுறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வரும். அதை பயன்படுத்தி நம்ம எண்ணம் போல் வாழ்வு மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருவோம். அப்படி ஒரு இது பார்க்கும்போது ஒரு புது மொபைல் ஃபோன் வருது, IQ00ன்னு ஒரு ஃபோன் வருது, 3rd ஜென்ரேஷன் வருது. அதாவது இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் தான் அவங்க கிரியேட் பண்ணிருந்தாங்க. பிப்ரவரிக்கு மேலே 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸர் வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரேம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் வந்துச்சு, 512 GB இன்டர்னல் மெமரி வந்துச்சு, இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதை எப்போ தயாரிக்கிறாங்க வரும்னா மார்க்கெட்டுக்கே பிப்ரவரிக்கு மேலே தான் வரும். ஆனால் அதை வந்து நீங்கள் கடையில் வாங்கிட முடியாது, ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னு வந்தது. அப்போது நான் முடிவு பண்ணேன், மனசில் ஒரு சங்கல்பம் கொண்டு வந்தேன், அடுத்த ஃபோன் வந்து இது வாங்கணும். ஏன்னா என் ஃபோன் சொன்னேன் இல்லையா, அப்போது அதில் வந்து இந்த சிம்மை எடுக்கவே முடியல, இந்த ட்ரே வந்து பிளாக் ஆகிருந்தது, பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருந்தது, இதுக்கு எடுத்தே ஆகணும்னு அப்புறம் எண்ணம் கிரியேட் பண்ணேன். எப்போது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே, பிப்ரவரி தான் இது கிரியேட்டே ஆகும். அப்போ அந்த பழைய ஃபோனே பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், ஏற்கனவே வாங்கி கொடுத்த தம்பிகிட்ட சொன்னேன். அந்த தம்பி என்ன சொன்னார், நீங்கள் ஏற்கனவே 5 வருஷமாக இந்த பழைய ஃபோன்லேயே போட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ உழைச்சதே பெரிய விஷயம். நான் ஒரு நாளுக்கு நம்ம வந்து 10 நிமிஷம் வீடியோ போடுறோம், என்ன போல் வாழ்வு நடத்துகிறோம், அப்புறம் அந்த பாட்காஸ்ட் போடுறோம், ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறோம், நான் ஊரில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் கூப்பிட்றதுக்கு பதில் சொல்கிறோம், இப்படி நிறைய சேவை பண்ணி 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 அந்த ஃபோன் வந்து ஃபுல் எனர்ஜி இதாகிடுச்சு, ட்ரெயின் ஆகிடுச்சு, இனி புது ஃபோன் வாங்க வேண்டிய நிலமை வந்துடுச்சுன்னு அவரே சொன்னார். அப்போ அந்த தம்பி சொன்னார், நீங்கள் போய் பாருங்கண்ணா, உங்களுக்கு எதாவது ஃபோன் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு கடையிலலாம் போய் வேற ஒரு ஃபோன் பார்த்தேன், ஓகேவா? அது வந்து ஒரு 40,000 ஃபோனு. அதை சொன்னேன். அப்போ அந்த தம்பிக்கு அது பிடிக்கல, ஏன்னா அதோட கேமரா நல்லா இருக்காது, வீடியோ அவர் ஏதோ ஒரு ரிவ்யூலாம் பார்த்து சொல்கிறார். அப்போ இந்த கடைக்காரங்க வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், அது வந்து பழைய வெர்ஷனில் புது வெர்ஷனில் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சு காமிச்சார், வீடியோ எடுத்து அனுப்பிச்சு காமிச்சார், இந்த குவாலிட்டியை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னார். சார் ஓகே பண்ணிட்டார், சரி வாங்கிடலாம், 40,000 ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னாரு. அவர் பார்த்தது வந்து IQ00 கிடையாது, வேற ஒரு ஃபோன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நம்ம வாங்குறோம், லேட்டஸ்ட்டு ஃபோன் வாங்குவோம், இப்போ வாங்கினா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இது ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா நமக்கு திரும்பி வருத்தமாயிடும், இனி ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் உங்ககிட்ட ஒர்க் ஆகணும், உழைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபோனாக இருக்கணும், அதனால் நம்ம லேட்டஸ்டே வாங்கிடுவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா ரொம்ப படுத்த ஆரம்பிச்சிச்சு இந்த பழைய ஃபோன். அது வந்து 3-4 ஹவர்ஸ் ஆகுது சார்ஜுக்கு, இப்படிலாம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பயம் வந்துச்சு, அது திடீர்னு ஒரு நாள் அது ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த நாள் எப்படி வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அதை நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்து ஒரு ஆத்மா வந்து நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஆத்மா, அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு காலேஜ் பிரின்சிபல். அவர் வந்து பிரதர் இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னார். அப்போ நான் வந்து இந்த 12 GB ரேமு, 256 GB இன்டர்னல் மெமரி, 3rd ஜென்ரேஷன் ஃபோன், அதுக்கு 54,000 ரூபா போட்டிருந்தது. அது வாங்கினா கூட உங்களுக்கு அது தெரியும்ல, அது மொபைல் கவர் போடணும், டெம்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, அது போடணும், பவுச்சு, அது இது நல்ல அதெல்லாம் தேவைப்படுது இல்லை, இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு 57,000 கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஆத்மா என்ன சொன்னார், நான் தந்துடுறேன்னு சொல்லி காசும் போட்டார். ஓகே, அந்த காசும் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. இதுக்கிடையில் வேற ஒரு சகோதரர் சென்னையில் என்ன கூப்பிட்டாரு, உங்களுக்கு வந்து 70-80% காசு யாராவது கொடுத்துட்டாங்க, ஒரு 20-30% தான் குறையுதுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அந்த காசையும் தரேன்னாரு. நான் வந்து காசு வந்துடுச்சு, சரி இனிமேல் வாங்க வேண்டியதான் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ரேம் இருக்குது, என்ன இன்டர்னல் மெமரிங்களும் 16 GB ரேம்னு ஒன்று இருக்குது, 512 GB இன்டர்னல் மெமரின்னு ஒன்று இருக்குது. அதோட ரேட் என்னடான்னா 57,999 இருந்தது. அது இந்த பிரதர் 57 கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு 1000 ரூபா குறையுது. அப்போ இந்த பிரதர் தரேன்னு சொன்னார்ல, அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், இதுதான் கண்டிஷனு, நான் அவர்கிட்ட 12 GBக்கு தான் கேட்டிருந்தேன், அவர் காசு அமிச்சிட்டாரு, 3000 எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாரு. ஆனால் இப்போ நான் வந்து இதுவே வாங்க முடியும், ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் ஒரு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது இந்த பாக்கி ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவரும் காசு கொடுத்துட்டாரு. என்ன சொல்ல வரேன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் பார்த்தீங்களா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி IQ00 அப்படின்னு ஒரு ஃபோனை பார்த்தேன், 3rd ஜென்ரேஷன் சொன்னேன், 16 GBன்னு நினச்சேன், 512, அந்த ஃபோனை வாங்க வைக்கிறதுக்கு தான் ட்ராமாவில் இவ்வளோ காட்சிகள் நடந்தது. புரியுதுங்களா? அப்போது அன்னைக்கு அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது, அந்த ஃபோன் தான் வாங்க போகிறோன்னு தெரியாது. ஆனால் காட்சிகள் எப்படியெல்லாம் போது பாருங்களேன். இதுதான் ஆசீர்வாதம்னு சொல்கிறோம். நம்ம இறைவன் சேவை தான் பண்ணுறோம். ஒரு நாள் கூட கட்டாவில் பாருங்க, அந்த பழைய ஃபோனு அது வரைக்கும் உயிர் காப்பாற்றி 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 வந்தது, ஓகேவா? இன்னைக்கு பார்த்தா அந்த ஃபோனை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்.
சரிங்களா? இப்போ இறைவனோட ஆசீர்வாதம்ன்றது இதுதான். உங்க மனசுல தோன்றக்கூடிய நல்ல நம்ம அபிலாஷம் என்ன? இறைவன் சேவை செய்யணும், தங்கு தடை இல்லாம போகணும். இப்போ வந்து இதை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னோட மொபைல் டேட்டா வந்து இன்னைக்கும் 4Gல தான் இருக்கு. ஏன்னா நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வோடஃபோன் யூஸ் பண்ணிட்டு. அவங்க இன்னும் 5G இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அவங்க 5G கொண்டு வந்துட்டாங்கன்னா பறக்கும் சிஸ்டம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதில் ரொம்ப வேற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் இந்த ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். அதாவது ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கலாம், 10, 50, 100 ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நாளைக்கு ஒரு புது ஃபோன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா ஆப்பும் பார்த்து 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 போட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ஃபோனில் என்ன ஃபெசிலிட்டின்னா, இந்த ஃபோனை ஆன் பண்ண உடனே என்ன கேட்குது, பழைய ஃபோன்லேருந்து ஏதாவது இதை எடுத்துக்கிறியான்னு கேட்டுச்சு. காப்பி பண்ணிக்கிறியான்னு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எல்லா ஆப்பையும் இதில் கொண்டு வந்துச்சு. ஸோ புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் வரல. எல்லாமே மொத்தமே 20 நிமிஷத்தில் நடக்குது. அதேமாதிரி இந்த மொபைல் ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ் தான் ஆகுது. அவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகிடுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேவை பண்ண முடியுது. இது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேற ஒரு தகவல், நான் பொதுவாக சொல்லுவேன் இல்லையா, அந்த நுங்கம்பாக்கம் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது, அவங்க தான் யோகாவில் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு ஒரு சென்டரோட நியூஸ் எப்படி கிடைக்குது, அங்கங்கே ஆத்மாக்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு சென்டர் போகிறவங்க இருக்காங்க. அதில் ஒரு ஆத்மா என்ன சொன்னார்னா, அவங்க சென்டரில் ஒரு புது முயற்சி ஒன்று பண்ணுறாங்க. அதாவது 84 நாட்கள் யோகா பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, அமிர்த வேலை யோகா சென்டர்லேயே போய் பண்ணிடணும். ஓகேவா? 4-4:45 அங்கே பண்ணணுமா, அதுக்கப்புறம் ஒரு டீ ஏதாவது கொடுப்பாங்களா இருக்கும். அது கழிஞ்சு வாணி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 8 மணிக்கு நீங்கள் வந்துடலாம், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கூட வந்துடலாம் போல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் 84 நாளுக்கு பண்ணுறாங்க. இவர் வந்து சேவைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3:30 மணிக்கே கிளம்பி போயிடுவார். அதிகாலை எழுந்து போய் பண்ணுறாரு. அவர் சொன்னார், எனக்கு இங்கே வந்து யோகா பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது, நான் யோகா நல்லா பண்ண கற்றுக்குறேன், இவங்க நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் வேறு ஏதாவது சென்டர் நடத்துறீங்க, சென்டர் ஏதாவது இன்சார்ஜாக இருக்கீங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது 84 நாளுக்கு? ஏன்னா நம்ம மேக்ஸிமம் 84 பேரும் எடுக்கிறோம். அப்போது தொடர்ச்சியாக 84 நாளுக்கு ஒரு யோகா இது ஏன் பண்ணி பார்க்கக்கூடாது? நம்ம பொறாமையே பேசுகிறோம். எனக்கு ரியலாகவே சொல்கிறேன், நான் அந்த சென்டருக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா இன்றைக்கி நான் கரமாத்திட்டே ஆகிடுவேன். உண்மையாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு யோகாவுக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே இருக்க ஆத்மாக்களை நான் பர்சனலாக தெரியும், எனக்கு கொஞ்சம் பேர் அவங்கள பார்த்தாவே தெரியும், அவங்களோட யோகா லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குன்றதே நமக்கு தெரியுது. ஸோ வேறு யாராவது நம்ம வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படுறதுல லாஜிக்கே கிடையாது. நம்மளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான், அது நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் சென்டரில் இந்த மாதிரி ஏன் 84 நாள் தொடர்ச்சியாக நான் வந்து அமிர்த வேலையில் சென்டர்லேயே பண்ணுவேன், ஏன் ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இதை நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.